என்கிட்ட எந்த சக்தியும் இல்ல. இருக்கு, உன்கிட்ட சக்தி இருக்கு, மிகப்பெரிய சக்தி. நான் அந்த சக்திகளை வெளியே கொண்டு வருவேன். சொல்லு, நான் உன் கூட இருக்கணுமா? நான் எப்படி நம்புறது? இது சூழ்ச்சியா கூட இருக்கலாம்ல. என்ன நீ நம்பலாம், என் மேல நம்பிக்கை வை. நம்பிக்கையை கொடுங்க. ராணியும் அந்த பாட்டியும் எந்த பொண்ணை பத்தி பேசிட்டு இருந்தாங்க? அப்புறம் என்ன பார்த்ததும் ராணி எதுக்கு அவ்வளவு கோவப்படணும்? ஒருவேளை அவங்க சந்திரகாந்தாவை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்களோ? இந்த விஷயம் ராணிக்கு மட்டும்தான் தெரியும். ராஜகுமாரிகளே, எங்க இருக்கீங்க சொல்லுங்க. நான் தனியா மாட்டிக்கிட்டு அழுகிறேன். அம்மா, நீ அதை சொல்லிட்டு போம்மா. குரூர் சிங்க பிச்சைக்காரன் நடிச்சிட்டீங்களா உங்களா? அப்பா, அப்பா, உங்க பையனோட நிலைமைய பாத்தீங்களாப்பா? எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா? நீ 2 இளவரசிகளையும் கூட்டிக்கிட்டு ஏன் விஜயநகரத்துக்கு போன? அவங்கள திரும்பவும் கூட்டிட்டு வந்துரு, இல்லன்னா மகாராஜா உன் தலையை வெட்டிடுவாரு. அப்பா, நான் எப்படி திரும்ப வருவேன்ப்பா? அவங்க 2 பேரும் ஓடி போயிட்டாங்கப்பா. போய் அவங்கள தேடு சீக்கிரம். அவங்க வராங்க. அவங்க பார்வை பட்டாலே கதை முடிஞ்சிருச்சு. அவங்க வரட்டும். இதை திரும்பவும் கழட்டிட்டியா? இதை திரும்ப திரும்ப தொலைச்சா ஆபசகனம். அம்மா உன்னை தர்பாருக்கு வர சொல்லியிருக்காங்க. உனக்கு வர விருப்பம் இல்லைன்னா வர வேண்டாம். வரலன்னு சொல்லிட்டு நில்லு. நீ உன் மனைவி விட்டுட்டு போறியா இல்ல விஜயநகரத்து இளவரசியை விட்டுட்டு போறியா? மனைவியாக நீ விரும்பல, அப்புறம் இளவரசியாவும் நான் ஆயிட்டேன். விஜயநகரத்து இளவரசி. ஆனா நீதான் ராஜகுமாரனை காதலிக்கலையே. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டல. அந்த உறவுப்படி நான் ராணி ஐராவதியோட மருமக, விஜயநகரத்து இளவரசி, அப்புறம் உன்னோட மனைவி. அதனால தர்மப்படி நான் மாமியாரோட சடங்கை நிறைவேற்றுவேன். புருஷனே வேண்டாமா? மாமியார் மட்டும் வேணுமா? உனக்கு என்னதான் வேணும்? நீ ரொம்ப பெரிய மாயக்காரிதான். வெளியே ஒன்று நடிக்கிற, உள்ளுக்குள்ள வேற என்னவோ. ரொம்ப சீக்கிரமாவே உன்னோட உண்மையான முகத்தை நான் வெளியே கொண்டு வருவேன். பார்த்துக்கிட்டே இரு. ஓம் நம சிவாய. 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 அது என்ன சத்தம்? ஓம் நம சிவாய. 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 யார் இவங்க? ரொம்ப பயங்கரமா இருக்காங்க. இவங்க அகோரிங்க, ரொம்ப பயங்கரமானவங்க. பார்த்தாலே இறந்து போயிடுவோம். கோபம் வந்துச்சுன்னா அவங்க கடுமையா சபிப்பாங்க. அதை அனுபவிச்சே ஆகணும். வாங்க வாங்க, உங்களை விஜயநகர அரண்மனைக்கு வரவேற்கிறேன். இங்க யாரோ இருக்காங்க. கொல்ல பாக்குறீங்க? எங்களை பார்த்த உடனே எல்லாரும் தலையை குனிஞ்சிருவாங்க. பாரு, எவ்வளவு பெரிய ராணி, விஜயநகரத்தோட மகாராணி.
அவங்களே எங்க முன்னாடி தலையை குனிஞ்சு நிக்கிறாங்க. உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா எந்த பயமும் இல்லாம எங்க கண்களை நேருக்கு நேரா பாப்ப. தப்பு செய்யறவங்க தான் தலைய குனிவாங்க. மனசுல பாவம் இருக்கிறவங்க தான் நேரா பார்க்க மாட்டாங்க. நான் எந்த தப்பும் பண்ணல, பாவமும் பண்ணல. நான் எதுக்காக தலைய குனினா? ஐராவதி, புனிதமான கோட்டை வாசல் கிட்ட நின்னு நான் சொல்றேன். அதே வடிவம், அதே வண்ணம், அதே ஒளி வீசுற கண்கள், அதே துணிச்சல், அதே நம்பிக்கை. அப்படி ஒரு ராணி இருந்தாங்க. அவங்க கண்கள்ல எப்பவுமே நாங்க பயத்தை பார்த்ததே இல்லை. அவங்க தான் உன்னோட பெரிய எதிரி, ராணி ரத்னபிரபா. ரத்னபிரபாவோட அம்சம் அவ. ஆனா அந்த ராணி எங்க கண்களை நேருக்கு நேரா பார்த்து பேசுவாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அதே செயல இன்னைக்கு இந்த பொண்ணு பண்ணிருக்கா. இவ ரத்னபிரபாவோட அம்சம். ஆமா, இவ ரத்னபிரபாவோட அம்சம் தான். ரத்னபிரபா, ரத்னபிரபாவோட அம்சம். ரத்னபிரபாவா? விஜயநகரத்தோட ராணி ரத்னபிரபா. அவ விஷத்தை கூட விஷ்ணுவா மாத்துவா, பிரம்மத்தைய பிரம்மனாக்குவா, சங்க கூட சங்கரனா ஆக்குவா, துர்கதிய துர்காவா ஆக்குவா. அந்த ஒரே ஒரு ராணி தான் எங்களை மாதிரி அகோரிகளுக்காக எந்த மாயமும் செய்யாம நாங்க சொன்ன சடங்குகளை நிறைவேற்றி இருக்கா. அகோரிகளான எங்களுக்காக ஒரு மாபெரும் விருந்தைய கொடுத்தா. அவளோட நம்பிக்கை உனக்குள்ள இருக்கு, அவளோட குணமும் உனக்கு இருக்கா? நாங்க அகோரிகள் 22 வருஷத்துக்கு ஒரு முறை தான் விருந்து சாப்பிடுவோம். போ, எங்களுக்காக ஒரு பெரிய விருந்த தயார் பண்ணு. நாங்க 101 பேர் இருக்கோம். நீ போய் 101 பேருக்கும் மாபெரும் விருந்த தயார் பண்ணு. மாபெரும் விருந்தா? 101 பேருக்கா? வெறும் அரை பொழுது நேரத்துல. இன்னைக்கு அகோரிகளான எங்களுக்கு நீ விருந்து படைக்கலனா உன்னை நாங்க பயங்கரமா சபிச்சிருவோம். அதுக்கப்புறம் உன் அழகான வடிவம் அருவருப்பாயிடும். உன்னாலேயே உன் உருவத்தை பார்க்க முடியாது. எதிரிகளுக்கு கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிற கொடுமை உனக்கு வந்துடும். வேணாம், அப்படி எதுவும் நடக்காது. சந்திரகாந்தா உங்களுக்கு பெரிய விருந்து படைப்பா. அவ தனியா பண்ணணும் வீரா. எல்லாத்தையும் அவ தனியா தான் பண்ணணும். யாரும் அவளுக்கு உதவக்கூடாது. ஆனானாலும் சரி, பொண்ணானாலும் சரி. அப்படி யாராவது செஞ்சா அகோரிகளுடைய சாபத்தால சாகுவாங்க. இவ்ளோ பெரிய விருந்த தனியா நான் எப்படி பண்ணுவேன்? தண்ணியில தான் உன் ஆட்டம் எல்லாம் மீனே. இது தண்ணியில தர. உன் அழகுல மயக்கி என் மகன் வீராவை கட்டி போட்டிருக்கல்ல, இனிமே பார், உன்னோட அதே அழகு அருவருப்பாக போகுது. இனி எதை நீ உன் பலன் நினைக்கிறியோ அதுவே உன் பலவீனமாகும். மீனவ பெண் மாபெரும் விருந்து படைக்க போறாளா? நான் தயார் பண்றேன். ஆனா உங்களை மகிழ்ச்சி படுத்துற மாதிரி விருந்த நான் சமைச்சிட்டேன்னா எனக்கு என்ன பரிசு தருவீங்க? பரிசா? ஆமா, செய்யலன்னா சபிப்பாங்கன்னா செஞ்சா ஏதாவது பரிசு தரணும்ல. எனக்கு பரிசு வேணும். உனக்கு என்ன வேணும்? விஜயநகரம். விஜயநகரத்தோட மருமகளா, இந்த நாட்டோட அரசியா, நாட்டோட அரியணை சாதாரணமா யாருக்கும் கிடைச்சிடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்படிதான் செய்யணும். நான் 101 பேருக்கும் மாபெரும் விருந்து படைச்சிட்டேன்னா எனக்கும் அரசவையில அரியணை வேணும். இளவரசிங்கிற அந்தஸ்தும் ஆட்சி பொறுப்பும் வேணும். கண்டிப்பா நடக்கும். போய் மாபெரும் விருந்த தயார் பண்ணு. உன்னோட நேரம் வெறும் அரை பொழுதுதான். அதுக்குள்ள நீ பண்ணலனா உனக்கு சாபம் கிடைக்கும், இல்லனா அரியணை கிடைக்கும். மிகப்பெரிய மாயாவி மட்டும்தான் இவ்வளோ பெரிய சவாலை ஏத்துப்பா. நீ மாயாவிங்கிறத மறைச்சு என்கிட்ட பெரிய தப்பு பண்ணிட்ட சந்திரகாந்தா.
பாத்தியா, அரண்மனைக்கு வந்ததும் மீன்காருக்கு இளவரசி ஆகணும்னு ஆசை வந்துச்சு. இல்ல இல்ல, ராணி ஐராவதியாலே இவ்ளோ பெரிய விருந்த பண்ண முடியாது. இவ எப்படி பண்ணுவா? ஐராவதி உதவிதான் கூடாதுன்னு சொன்னா, மாயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. முயற்சி பண்ணி பார்க்கலாம். எந்த மாயமும் வேலை செய்யல. நடக்காது. இன்னைக்கு சமையலறையில எந்த மந்திரமும் நடக்காது. ஏன்னா ஏற்கனவே நான் சமையல் கட்டுல மந்திரத்தால கட்டு போட்டிருக்கேன். ஐராவதி கட்டுப்படுத்தின இடத்துல யாராலையும் எதையும் செய்ய முடியாது. கண்ணீர் இல்ல, வலியுமா. நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு காதல் வந்துருச்சு. முதல்ல அவன் கூட என்னால இருக்க முடியல. இப்ப அவன் இல்லாம என்னால இருக்க முடியல. நான் 101 பேருக்கும் மாபெரும் விருந்து படைச்சிட்டேன்னா எனக்கும் அரசவையில அரியணை வேணும். அன்ப அன்பால வெல்லணும். உனக்கு தான் அது நல்லா தெரியுமே. அப்படி நான் செய்யலனா அவளுடைய காதல் அவ செத்ததுக்கு அப்புறம் ஒன்ன விடாது. நாங்க அகோரிகள் 22 வருஷத்துக்கு ஒரு முறை தான் விருந்து சாப்பிடுவோம். போ, எங்களுக்காக ஒரு பெரிய விருந்த தயார் பண்ணு. இல்ல, நான் தோக்க மாட்டேன். நிச்சயம் மாபெரும் விருந்து படைப்பேன். என்ன யோசிக்கிற? சந்திரகாந்தா பெரிய ஆபத்துல இருக்கான். அவளுக்கு உதவலாம் நீ முயற்சி பண்ணலாம், நினைச்சாலும் உதவ முடியாது. நான் உதவி செய்யவும் விரும்பல. யாரை பத்தி கவலைப்படுறோமோ அவங்களுக்கு தான் உதவி செய்வோம். அவளை பத்தி எனக்கு கவலை இல்லை. அது மட்டும் அல்ல, அவ மிகப்பெரிய மாயாவி. மந்திரத்தாலேயே எல்லாத்தையும் முடிச்சிருவா. சந்திரகாந்தா அவளுடைய கைகளாலேயே சமையல் பண்றதா பணிப்பெண்கள் சொன்னாங்க. அவளுக்கு மந்திரம்லாம் தெரியாது. தெரியும், ஆனா தெரியாத மாதிரி நடிக்கிறா. அப்படியே மந்திரம் தெரிஞ்சாலும் சமையல் அறையில எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா சமையல் அறை ராணியோட கட்டுப்பாட்டில் இருக்கு. அதை உடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எந்த மாயமும் பண்ணாம இவ்வளோ அகோரிகளுக்கு எப்படி உணவளிக்க முடியும்? தெரிஞ்சதுன்னா பெரும் சாபம் கிடைக்கும்.
மகாமந்திரி கூப்பிடுறாரு, நான் போயிட்டு வரேன். சந்திரகாந்தா, நீ எப்படி என்ன நம்புறதுன்னு என்னை கேட்டேல்ல? உன்னை நம்ப வைக்கத்தான் நான் இப்ப வந்திருக்கேன். உனக்கு உதவி பண்ண வந்திருக்கேன். எனக்கு உங்க உதவி தேவையில்லை. என்ன சொல்ற? தனியா நீ விருந்த செய்ய முடியுமா? அகோரிகள் சபிச்சிருவாங்க. உன்னோட உருவத்தையே அவங்க மாத்திருவாங்க. ஓ உடம்ப பார்த்தா உனக்கு அருவருப்பா இருக்கும். அப்புறம் எல்லாமே வீணாயிடும். இளவரசி ஆகணுங்கிற கனவை விட்டுடு. இல்ல, நான் கண்டிப்பா விருந்த படைப்பேன். இது நான் தனியா செய்வேன். ராணி ரத்ன பிரபா இந்த சடங்கு செஞ்சிருக்காங்க, நானும் தனியா செய்வேன். அம்மாவோட சடங்க பொண்ணுங்க தான் செய்வாங்க, நீயே செய்யணும். அந்த அகோரிங்க என்ன சொன்னாங்கன்னு நீங்க கேட்கலையா? அந்த ராணி மட்டும்தான் எந்த மந்திரமும் இல்லாம இதை செஞ்சாங்களா? நான் பாக்குறதுக்கு அவங்கள மாதிரியே இருக்கேன்னு அவங்க சொன்னது எனக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. என் குணமும் அவங்கள மாதிரி தான் இருக்கும். என்ன இருக்கும்ல? அகோரிக்கே அகோரினா அவங்களே என்ன பார்த்தா பயப்படுவாங்க. குரு, சீக்கிரமா போயிட்டு அந்த பொண்ணுங்களை தேடு. சீக்கிரம் கண்டுபிடிடா. ஜெய் போல்னா தகம் பிரம்மாஸ்மி, ஊ ரத்தத்தை குடிப்பேன். ஜெய் போல்னா தகம் பிரம்மாஸ்மி, ஊ ரத்தத்தை குடிப்பேன். யார் நீ? நீ யாரு? சாதாரண பெண்ணே, ஒரு அகோரி கிட்ட எப்படி கேள்வி கேக்குறதா? உன்னை இங்கேயே இப்பவே எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவேன். நீ யாருன்னு சொல்லு. வீரர்களே, அகோரின்ற பெயர்ல யாரோ ஒற்றன் வந்திருக்கான். இவன் யாருன்னு கண்டுபிடிச்சு இவனை அடிச்சு உதச்சி உண்மையை வர வைங்க. போங்க. ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய. அரை பொழுது நேரம் முடிஞ்சிருச்சு. சாப்பாடு எங்க? ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய. மன்னிங்க, ஏன் மருமகளால மாபெரும் விருந்து பண்ண முடியாது? அவ கொடுத்த வாக்க காப்பாத்தியே ஆகணும். உணவை தயார் பண்ணாத அவளை சாபத்துக்கு தயாரா இருக்க சொல்லுங்க. ஓ மருமக எங்க? ஓ மருமகளை கூப்பிடு. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நான் இங்கதான் இருக்கேன். அங்க பாரு, அவ ரொம்ப கொடூரமா மாற போறான். அதுக்கப்புறம் வீராவோட மனசு மாறிடும். பயந்து போய் அவன் நம்ம கிட்ட வந்துருவான். இது ஒரு மாய கத்தி. இதால நான் உன் வடிவத்தை ரொம்ப கொடூரமா மாத்த போறேன். நீ கொடுத்த வாக்க மீறிட்ட. எங்களுக்காக நீ விருந்த தயார் பண்ணல. விருந்து வந்துருச்சு. மாபெரும் விருந்து 101 பேருக்கு. வெறும் சாப்பாடு செய்யறதுல மட்டும் உன் வேலை முடிஞ்சு போயிடாது. நீ 101 பேருக்கு சாப்பாடு தயார் பண்ணிருக்க. அதை நாங்க முழுசா சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா எங்களுக்கு விருந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை நாங்க சாப்பிடலன்னா சாபத்தை வாங்கறதுக்கு நீ தயாராக. இவ சாதாரண ஒரு மீனவ பெண். இவ தனியா இவ்ளோ பெரிய மாபெரும் விருந்தை எப்படி தயார் பண்ணா? என்னமோ நடக்குது.
அரை பொழுதுல எப்படி விருந்து தயாரிப்பேன்? மகாவிஷ்ணுவே, இங்க எந்த மந்திரமும் பலிக்கல. இனி நீங்க தான் எனக்கு உதவி செஞ்சாகணும். விஷ்ணு நாமம் வாழ்க, விஷ்ணு நாமம் வாழ்க, விஷ்ணு நாமம் வாழ்க. நீங்கெல்லாம் பறவைங்க, நீங்க எப்படி எனக்கு உதவி பண்ணுவீங்க? உன்ன மாதிரி ஒரு மோசக்காரிக்கு நான் உதவி பண்றது சரியா தப்பான்னு தெரியல. நீ எங்க அம்மாவுக்கே செய்வன வச்சிருக்க. ஆனா நான் உனக்காக மந்திரம் மூலமா உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் இதெல்லாம் ஏன் பண்றேன்? என்னுடைய விருந்து எப்படி இருக்கு? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. உன்னோட இந்த விருந்து எங்க வயிறு மட்டும் இல்ல, எங்க மனசையும் திருப்திப்படுத்திருச்சு. 22 வருஷத்துக்கு முன்னால இப்படி ஒரு விருந்தை தான் நாங்க சாப்பிட்டோம். ராணி ரத்ன பிரபாவோட கையால சமைச்ச மாபெரும் விருந்து. அதே ருசி, அதே வாசனை, அதே திருப்தி. இந்த பொண்ணு உண்மையிலேயே ராணி ரத்ன பிரபாவோட அம்சம்தான். விஜயநகரத்தோட ராஜகுமாரி. இவதான் விஜயநகரத்தோட எதிர்காலம். ராஜகுமாரி சந்திரகாந்தா வாழ்க! ராஜகுமாரி சந்திரகாந்தா வாழ்க! ராஜகுமாரி சந்திரகாந்தா வாழ்க! ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.